Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th physics unit 2 kinematicsல ஒரு புது numerics. An object of mass m has angular acceleration alpha equal to 0.2 radian per second square. What is the angular displacement covered by the object after 3 seconds? Assume that object started with angle 0 with 0 angular velocity. ஸோ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்குலர் ஆசிலேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.2 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அண்ட் மாஸ் வந்து எம் கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ஃபார்முலா என்னன்னா தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி இன்சியல் அண்ட் தென் ஏன்றது இந்த இடத்துல ஆல்ஃபான்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஆல்ஃபான்றது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். லீனியருக்கு வந்து எஸ்எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் போடுற மாதிரி ஆங்குலருக்கு தீட்டாஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர்னு போடணும். ஸோ இதில் ஒமேகா வந்து 0, ஏன்னா இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ ஆஃப் ஆல்ஃபாக்கு 0.2 அண்ட் தீட்டாவுக்கு 3 செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க டிக்கு. ஸோ 3 × 3 போட்டுக்கோங்க. ஸோ 3 × 3 9, 9 × 0.1 0.9 ரேடியன். அண்ட் தென் ஆன்சர் வந்து நம்ம டிகிரியில் சொல்லணும். ஸோ டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷனில் ரேடியன் இன்ட்டு 180/π. இங்கே பையோட வேல்யூ வந்து 22/7. ஸோ 0.9 × 180/π. பையோட வேல்யூ 22/7 போடும்போது தலைகீழ 7/22 போடணும். அண்ட் தென் சால்வ் பண்ணீங்கன்னா 567/11 which is equal to 51.54 டிகிரி. ஸோ ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். தீட்டாஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். இது தெரிஞ்சாலே நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஹோப் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு நியூமெரிக்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.